بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல ஏக இறைவன் நல்லடியார்களே, புனிதங்கள் பூத்து குலுங்கும் இந்த ரமதான் மாதத்தில் இறைவனுக்காக நிறைய அமல்களை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய முயற்சிகளுக்கு இறைவன் நிறைவான கூலியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் உள்ள செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் நபி வழியில் நடந்த நபி தோழியர் என்ற தலைப்பை நாம் பார்க்கவிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைத்த நேரத்தில் ஆரம்பத்தில் அவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்தாலும் கடினமான சவால்களை அவர்கள் எதிர்நோக்கி இருந்த போதும் காலங்கள் செல்ல செல்ல காலங்கள் கனிய துவங்குகிறது. நபிகள் நாயகத்தை எதிர்த்த மக்களும் கூட நாளடைவில் இந்த இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆண்கள் மட்டுமல்லாமல் அந்த ஆண்களுக்கு உறவினர்களாக இருந்த பெண்களும் தங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைத்துக் கொண்டார்கள். இணைத்துக் கொண்ட பிறகு அவர்களுடைய வாழ்க்கையிலே அபரிமிதமான மாற்றங்களை அவர்களே கண்டார்கள், நாமும் பார்க்கிறோம். இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அவர்களிடமிருந்த எல்லாவிதமான தவறான வணக்க வழிபாடுகளும் மூட பழக்க வழக்கங்களும் அவங்களிடத்தில் மூழ்கி போயிருந்த நிறைய தவறுகளும் இந்த இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர்களிடத்தில் எல்லாம் எடுபட துவங்குகிறது. ஆண்களும் இந்த மார்க்கத்திலே உறுதியாக ஊறி திளைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த பெண்களும் கூட பெண்களாக இருந்த போதும் அவர்களால் இயன்றவரை சில இடங்கள்ல ஆண்களுக்கு நிகராக, சில இடங்களில் ஆண்களுக்கும் மேலாக தங்களுடைய ஒத்துழைப்பை இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் தந்திருக்கிறார்கள். பொதுவாக இன்றைய நம்முடைய உலகத்துல உள்ள பெண்களை நாம பார்த்தோம்னு சொன்னா, இந்த பெண்கள் தான் ஏராளமான தவறுகளுக்கு காரணமாக இருப்பதையும், ஆண்களை விட நிறைய விஷயங்களில் இந்த பெண்களிடத்தில் குறைபாடுகள் நிலைத்திருப்பதையும், ஆண்களை விட இந்த பெண்கள் தான் நிறைய குறுகிய புத்தி கொண்டவர்கள், அதாவது பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றாங்கல்ல, பெண்கள் தான் மோசமானவங்க என்று சொல்லுகிற அளவுக்கு கூட பெண்களுடைய நிலை இன்றைக்கு மோசமாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆண்களை விட பெண்கள் ஒழுக்க விஷயங்களில் இன்றைக்கு தவறி நடைபோட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் கூட இந்த மார்க்கத்தை ஏற்கிற பெண்கள் இருந்தாலும் அவங்க மிகச் சொற்பமாக, மிகவும் குறைவாக உணவிலே சேர்க்கப்படுகின்ற உப்பினுடைய அளவிற்குத்தான் ஓரளவுக்கு ஒழுக்கமுள்ள பெண்களையும், நாணயமான பெண்களையும், நல்ல பெண்களையும், மார்க்கத்தில் ஈடுபாடுள்ள பெண்களையும் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலே வாழ்ந்த பெண்கள் அவர்கள் மார்க்கத்தில் அவ்வளவு உறுதியாக வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளை அவங்க கேட்டு அறிந்திருக்கிறார்கள். கேட்டு அறிந்து தங்களுடைய வாழ்க்கையிலே அவங்க ரொம்ப முழு முயற்சியோடு இந்த மார்க்கத்தில் ஈடுபாட்டோடு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது முழுமையான மதிப்பையும் பாசத்தையும் வைத்து இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட நடைமுறைகளை
இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட சட்டங்களை அவங்க கடைபிடித்திருக்கிறார்கள். வரலாறு முழுவதாக நாம் பார்க்கிறோம். சஹாபிய பெண்கள் எந்த அளவிற்கெல்லாம் இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்கள் என்பதற்கு பல்லாயிரக்கணக்கான செய்திகள் அதற்கு சான்றாக இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். முதல்ல நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பெற்றிருக்கிறோம். இந்த தீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாக வழிமுறையாக நாம் பெற்ற போதும் அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு, தீனுல் இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கு, திருமறை குர்ஆனுடைய சட்டங்களையும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையையும் அறிந்து கொள்வதற்கு நாம காட்டக்கூடிய ஆர்வம் குறைவாக இருக்கிறது. எவ்வளவோ நேரங்களை ஒதுக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பல பணிகளுக்காக நேரங்களை ஒதுக்கக்கூடிய நாம் சாப்பிடுவதற்காக நேரங்களை ஒதுக்குகிறோம், தூங்குவதற்காக நேரங்களை ஒதுக்குகிறோம், வியாபாரம் செய்வதற்காக நேரங்களை ஒதுக்குகிறோம், நம்முடைய நண்பர்களோடு உரையாடுவதற்காக நேரங்களை ஒதுக்குகிறோம். அவ்வளவு நேரங்களை ஒதுக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தை படிப்பதற்கோ இந்த தீனுல் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கோ நாம முயற்சி செய்வது கிடையாது. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த பெண்கள் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தை அறிவதில் அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும். சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்விடத்தில் சஹாபியை பெண்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ் கலபனா அலைக்கர் ரிஜால், ஆண்கள் எல்லாம் எங்களை மிகைத்து சென்று விட்டார்கள். கல்வியில், அதாவது மார்க்க சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளில் அவர்கள் ஆண்கள் எங்களை மேலோங்கி போய்விட்டார்கள். எனவே இஜ்அல் லனா யௌமன் மின் நஃப்ஸிக், நீங்களாக எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கி எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். வஅதஹுன்ன யௌமன், நபிகளார் அவர்களும் பெண்களுக்காக ஒரு நாளை வாக்களித்து அந்த நாளிலே போய் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ததாக உள்ள செய்திகளை எல்லாம் நாம் வரலாறுகளிலே வாசிக்கிறோம். என்ன நமக்கு தெரிகிறதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் அவர்களே அவங்களுக்கு சொல்லல, அவங்களே பெண்களுக்கு சொல்லி இருந்தாலும் பெரிய ஆண்களுக்கு சொன்ன மாதிரி பெண்களுக்கு சொல்லவில்லை. நிம்மதியா போச்சு, நாங்க விட்டுற. இன்னைக்குள்ள பெண்கள் செய்வாங்க, பையனுக்கு ஆண்கள் மட்டும் கூப்பிடுறாங்களா, நல்ல வேலை நம்மளை பாடுபடுத்தாம எடுக்கிறாங்க, வீட்டிலே அமர்ந்து கொள்வார்கள். நமக்கு நாடகம் பார்க்கறதுக்கு, டிவி பார்க்கறதுக்கு அழகான வாய்ப்புன்னு சொல்லி அந்த நேரத்தை வேற வேற தவறான விஷயங்களுக்கு கூட பயன்படுத்தி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த பெண்கள் எப்படி அவர்களாக ரசூலுல்லாஹ்விடத்தில் வாலண்டரியா வந்து ஆண்களுக்கே சொன்னா போய் நாங்கள் என்ன செய்வது, எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள், முடியலன்னு சொன்னா நேரம் இல்லாட்டி பெண்களுக்கு தனியாக நாளை ஒதுக்குங்க, அந்த நாளில் எங்களுக்கு மட்டும் சொல்லுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அவர்களுக்காக ஒரு தேதியையும் ஒதுக்கி அந்த நாளில் போய் இந்த மார்க்கத்தை அறிந்து கொண்டதாக வரலாறுகளை நம்ம பார்க்கிறோமே. என்ன தெரிகிறது, இந்த இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு அவங்க அவ்வளவு ஆர்வப்பட்டாங்க. இந்த மார்க்கத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மால் இயன்றவரை இந்த மார்க்கத்தை தெரிந்து கொண்டால்தான் நம்ம வாழ்க்கையில இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியும், நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக முஸ்லிம்களாக வாழ முடியும், முஸ்லிம்களாக வாழ்ந்தால்தான் மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்கிற கருத்து அவங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்ததனுடைய விளைவுதான் ரசூலுல்லாஹ்விடத்திலே தேடி போய் அவங்க கல்வியை கேட்டார்கள். இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல உம்மு உமாரா என்கிற ஒரு பெண்மணி இருந்தார்கள். இவர்கள் திருமறை குர்ஆனை வாசிக்கிறாங்க. திருமறை குர்ஆனை வாசிக்கிற நேரத்தில் திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டங்கள் அனைத்தும் அது ஆண்களை பார்த்தே பேசுவதை போன்றிருக்கிறது. தொழுங்கள், நீங்க நிறைய பார்க்கலாம் திருமறை குர்ஆன்ல. இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் போடக்கூடிய கட்டளைகள், தொழுங்கள், நோன்பு வையுங்கள், நல்லிணக்கத்தை பேணுங்கள் என்று நிறைய கட்டளைகளை அல்லாஹ் சொல்றான். இந்த கட்டளைகளை பார்க்கும் பொழுது அந்த கட்டளைகள் அனைத்துமே ஆண்களை பார்த்து பேசுவதை போன்றே அமைந்திருக்கிறது. அதாவது நம்ம தமிழை வைத்து விளங்கக்கூடாது, அரபி மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்ப தமிழ் மொழியில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் வச்சுக்கோங்க. ஆணையும் பெண்ணையும் ஒரு செயலை செய்யக்கூடிய ஆணையும் பெண்ணையும் நாம வித்தியாசப்படுத்துவதாக இருந்தால் ஒரு முறையில வித்தியாசப்படுத்த கொஞ்சம் கவனிச்சா அது உங்களுக்கு புரியும். கொஞ்சம் டப்பான சப்ஜெக்ட் இது. ஆணையும் பெண்ணையும் வித்தியாசப்படுத்துவதாக இருந்தால் ஒரு முறையில வித்தியாசம் காட்டலாம். இப்ப உதாரணமா ஒருவன் சாப்பிட்டான், அப்ப ஆம்பளன்னு அர்த்தம். ஒருவன் சாப்பிட்டாள் என்றால் பெண்ணின் அர்த்தம். சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னா ஆண், சாப்பிட்டாள் என்றால் பெண். இப்ப அதே ஒரு 10 பேர் சாப்பிடுறாங்க, 10 ஆண்களும் 10 பெண்களும் சாப்பிடுறாங்க. அதை எப்படி சொல்லுவோம்? ஆண்களை பார்த்து சொல்லுவோம் அவர்கள் சாப்பிட்டார்கள் சொல்லுவோம். பெண்களை பார்த்து சொல்லும் பொழுது அவர்கள் சாப்பிட்டாங்க வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது.
ஒருமையிலே தெரியும். ஒருமையில சொல்லும் பொழுது அவனா அவளா என்பதை கவனிக்கும் பொழுது ஆண் பெண்ணு தெரிஞ்சு போயிடும். ஆனா பன்மையில சொல்லும் பொழுது தமிழ்ல வித்தியாசம் கிடையாது, ஆனால் அரபியில வித்தியாசம் உண்டு. அரபியில் ஆணுக்கு எப்படி வேற வார்த்தையை சொல்லுவாங்களோ ஒருமைக்கு, அதே போல பன்மைக்கு வேற வார்த்தை சொல்லுவாங்க. உதாரணமா பல ஆண்கள் பேசிக்கிறாங்கன்னு சொல்லுவோம், பல ஆண்கள் பேசிக் கொண்டார்கள் என்றால் அதற்கு காலு என்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அரபியில. அரபியில் காலு என்று சொன்னால் பல ஆண்கள் பேசக்கூடிய பெண்களை குறிக்காதது, பன்மையை குறிக்கும், அதுவும் ஆண்களை குறிக்கும். அதே பல பெண்கள் பேசுறாங்கன்னு வைங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, குல்ல. குல்ல என்று சொன்னால் அது ஆண்களை குறிக்காது. அப்போ தமிழ்ல எப்படி ஒருமைக்கு வித்தியாசத்தை காட்டுகிறோமோ, அரபியில எப்படி ஒருமைக்கும் வேற வார்த்தை, பன்மைக்கும் வேற வார்த்தை. ஆணுக்குரிய பன்மை வேற, பெண்ணுக்குரிய பன்மை வேற. தரபு என்று சொன்னால் ஆண்களை பார்த்து சொல்ற வார்த்தை அடித்தார்கள், ஆண்களை குறிக்கும். தரபுன என்று சொன்னால் அது பெண்களை குறிக்கும், அடித்தார்கள், ஆனால் பெண்களை குறிக்கும். இப்படி அரபியில ஒரு தனித்துவம் இருக்குது. ஒருமையிலையும் பன்மையிலையும், எல்லா ஒருமையிலையும் பன்மையிலையும் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியாது. ஆண்களுக்கு வேற வார்த்தை, பெண்களுக்கு வேற வார்த்தை. இப்ப என்ன பிரச்சனை என்றால், உம்மு உமாரா அவர்கள் திருமறை குர்ஆனை படிக்கிறாங்க. திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டங்கள் அனைத்துமே, அதுல பெரும்பான்மை நீங்க எடுத்து பாருங்கள், எல்லாம் ஆண்களுக்கு சொல்ற மாதிரி இருக்குது. தொழுங்க, தக்காத்து கொடுங்கள், நீதியை நிலைநாட்டுங்கள், குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் பன்மையாக சொல்லக்கூடிய எல்லா சட்டங்களும் அது ஆண்களை பார்த்து பேசுற மாதிரி இருக்கிறது. பெண்பால இலக்கண அடிப்படையில் அது பெண்களை குறிக்கவில்லை. அப்ப படிக்கக்கூடிய அந்த உம்மு உமாரா அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அப்ப நமக்கு இதெல்லாம் கிடையாதா? தொழுங்கள் என்றால் அது ஆண்களுக்கு மட்டும்தானா? நோன்பு வையுங்கள் என்றால் அது பெண்களை குறிக்காதா? அதே போன்று சக்காத்து கொடுங்க என்றால் அதை பெண்களை எடுத்துக்கொள்ளாதா என்றெல்லாம் அவங்களுக்கு சந்தேகம் வருகிறது. நேர ரசூலுல்லாஹ் இடத்துல வருகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி குர்ஆனை படித்த நேரத்தில் எல்லா சட்டங்களும் ஆண்களுக்கே சொல்லப்படுகிறது, பெண்களாகிய எங்களுக்கு எதுவும் இல்லையா என்று சொல்லி ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு கேள்வியாக கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல பதில் இல்லை. ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் இடத்துல இருக்க பதில் இல்லை. அந்த நேரத்தில் தான் ஒரு அற்புதமான திருமறை வசனம் குர்ஆன்ல இறங்குகிறது. கேட்பதற்கே அழகா இருக்கும். என்ன வசனம் சொன்னா, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத் வஸ் சாபிரீன வஸ் சாபிராத் வல் காஷிஈன வல் காஷிஆத் வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் வஸ் சாயிமீன வஸ் சாயிமாத் வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் வல் ஸாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வல் ஸாக்கிராத் அஅத்தல்லாஹு லஹு மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா என்று கேட்பதற்கே அடுக்கு தொடரோடு அந்த வாசக அமைப்போடு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அந்த வசனத்தை இறக்குகிறான். என்ன பொருள்னு சொன்னா, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், வல் முஃமினீன வல் முஃமினாத், அதே போல மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், வல் கானிதீன வல் கானிதாத், கட்டுப்படக்கூடிய ஆண்கள் கட்டுப்படக்கூடிய பெண்கள், வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத், உண்மை பேசுகிற ஆண்கள் உண்மை பேசுகிற பெண்கள், வஸ் சாபிரீன வஸ் சாபிராத், பொறுமையாக இருக்கக்கூடிய ஆண்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய பெண்கள், வல் காஷிஈன வல் காஷிஆத், அதே போன்று பணிவோடு அடக்கத்தோடு நடக்கக்கூடிய ஆண்கள் அடக்கத்தோடு நடக்கக்கூடிய பெண்கள், வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத், சதகா செய்யக்கூடிய தான தர்மங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய பெண்கள், வஸ் சாயிமீன வஸ் சாயிமாத், நோன்பு வைக்கிற ஆண்கள் நோன்பு வைக்கிற பெண்கள், வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், தங்களுடைய வெட்க தலங்களை தங்களுடைய மறைவிடங்களை பேணி பாதுகாக்கிற ஒழுக்கமுள்ள ஆண்கள் பேணி பாதுகாக்கிற ஒழுக்கமுள்ள பெண்கள், வல் ஸாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வல் ஸாக்கிராத், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடிய திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் திக்ர் செய்யக்கூடிய பெண்கள். இப்படிப்பட்ட இவர்களுக்கு அஅத்தல்லாஹு லஹு மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பையும் மகத்தான கிருபையையும் தயாரித்து வைத்திருக்கிறான் என்று வசனத்தை இறக்கிறான். என்ன பொருள் சொன்னா, ரெண்டு பேருக்கும் உள்ளதுதான். ஆண்களுக்கு சொல்லப்பட்ட சட்டம் அது ஆண்களுக்கு மட்டும் உள்ளதல்ல, அது பெண்களையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் என்ற அடிப்படையில் திருமறை குர்ஆனில் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். என்ன நமக்கு பார்க்கிறோம், அந்த சஹாபிய பெண்மணிக்கு ஏற்பட்ட சந்தேகம் தான் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனமே இறங்குறதுக்கு காரணமா இருக்கு. அவங்க கேட்கிற வரைக்கும் குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் கிடையாது. அவங்க ரசூலுல்லாஹ்விடமிருந்து கேட்கிறாங்க, கேட்ட பிறகு அல்லாஹ்விடமிருந்து இந்த வசனம் இறங்குதுன்னு சொன்னால் அப்ப என்ன புரிகிறது, இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் அவர்கள் பேரார்வம் காட்டி இருக்கிறாங்க. பார்க்கிறப்ப எங்களுக்கு இல்லையா,
இன்னைக்கு நம்ம பெண்கள் செய்வார்கள், ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டால் தொழுகை எல்லாம் நமக்கு இல்லையா, அப்ப ஆண்களாக நீங்க பள்ளியாசலுக்கு போங்க, நாங்க படுத்து தூங்குறோம், அதை சாதகமாக, அதை பெரிய பெரிய பாக்கியமாக நினைத்துக் கொள்வார்கள். ஆனா அவங்க கை செய்யப்படுறாங்க ஆண்களுக்கு என்றால் அப்ப நமக்கு ஒன்றும் இல்லையா என்று ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த மார்க்கத்தின் மீது அவர்கள் பேரார்வம் கொண்ட மக்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய மக்கள், நிறைய சஹாபிய பெண்கள் திருமறை குர்ஆனை பற்றிய அறிவு அவங்ககிட்ட இருந்திருக்கு. குர்ஆனை மரணம் செய்திருப்பவர்களாக முழு குர்ஆனை மரணம் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு சஹாபிய பெண்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அதாவது ஹுதைபியா உடன்படிக்கையில நடந்த சம்பவத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லும் பொழுது, யாரெல்லாம் இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில கலந்து கொண்டாங்களோ அவர்களுக்கு லா எதுகுலுன்னார், அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க, அல்லாஹ் அவரை காப்பாத்திடுவான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவங்க நரகத்து பக்கம் போகவே மாட்டாங்க, அவங்களுக்கு நரகத்துக்கு சம்மந்தமே இல்லை என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. உடனே அருகில் இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹப்ஸா அவர்கள், யார் ரசூலுல்லாஹ், குர்ஆனில் எப்படி வாசம் வருது, இம்மிக்கும் இல்லா வாலிதுஹா, அந்த நரகத்தினுடைய அந்த பாதையை கடக்காமல் உங்களில் யாரும் போக முடியாது என்ற வசனம் இருக்குது, நீங்க என்ன சொல்றீங்க, யார் அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்றீங்க, ஆனா குர்ஆன்ல வரக்கூடிய வசனம் இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, அந்த நரகை கடக்காமல் உங்களில் யாராலும் செல்ல முடியாதுன்னு இருக்குது, இது ஒரு நீங்க சொல்லுவதற்கு மாற்றமாக இருப்பதை போன்று இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் மிஞ்ச முடியுமா, ரசூலுல்லாஹ்க்கு ஆன்சர் பண்ணிடுறாங்க. அடுத்த சேர்த்து சேர்த்து பாரு, சும்மா நஜ்ஜியல்லதீன இத்தகவ், யாரு அல்லாஹ்வை அஞ்சினார்களோ அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து காப்பாற்றி விடுவான். பிறகு என்ன செய்வான், யாரு அநியாயம் செய்வான், நதருல் ஸாலிமீன ஃபீஹா ஜித்ரியா, யாரு அநியாயம் செய்தார்களோ அவர்களை அந்த நரகத்தில் முழந்தாளிட்டவர்களாக அல்லாஹ் அமர்த்தி விடுவான் என்று சொல்லி அடுத்த வசனத்தை சேர்த்து ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்தது வேறு, இங்க நமக்கு உள்ள பாடம் என்ன, ரசூலுல்லாஹ் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது குர்ஆனுடைய வசனம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, குர்ஆனுடைய வசனத்தை நினைவு கொண்டு அதையே எதிர்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த கிராஸ் பண்ணி எதிர்த்துன்னு சொன்னா ஒரு திமிரா இல்ல, சந்தேகம் வருது, இப்படி சொல்லுங்க, இப்படி வசனம் வருது, அதை எப்படி புரிவது, அது விளக்கத்துக்காக அவங்க கேட்டது கூட கிராஸ் பண்ண நம்ம கேட்போம். ஒரு ஆள் வாதம் வைக்கிறவங்க அந்த வாதத்தை உடைக்கிறதுக்கு பேசுவோம், அவங்க உடைக்கிறதுக்கு பேசல, சந்தேகம் கேட்டால் ரசூலுல்லாஹ் விளக்கம் தருவார்கள், 2 விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம், 4 விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் கேள்வியை கேட்டு மார்க்கத்தை தேடக்கூடிய பெண்களாக அன்றைய சஹாபிய பெண்கள் இருந்தார்கள் என்றால் இந்த மார்க்கத்தின் மீது அவங்க எவ்வளவு பற்று வைத்திருந்தார்கள், எவ்வளவு பாசம் வைத்திருந்தால் இது போன்ற வேலைகளை அவங்க செய்வாங்க. இன்றைக்கு நம்முடைய பெண்களை பார்ப்போமா, நம்முடைய பெண்கள் இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கப்பட்டால் வருவதில்லை, மார்க்க பயான்கள் இருக்குது வாங்க என்று சொல்லப்பட்டா எங்களுக்கு வீட்டில் வேலை இருக்குது, துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், கணவருடைய பராமரிக்க வேண்டி இருக்கிறது, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், அதனால எங்களால் வர முடியாது என்று சாக்கு போக்குகளை சொல்லி அந்த பயான்ல இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய நிறைய பெண்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். அந்த பெண்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் தேடி போய் கல்வியை படிக்கக்கூடிய அளவிற்கு சிறந்த பெண்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் அந்த சஹாபிய பெண்கள் எவ்வளவு தலை சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. இரண்டாவது பாருங்கள், ஒழுக்க வாழ்வு. இந்த ஒழுக்க வாழ்வு என்று சொல்லும் பொழுது அதற்கும் முன்னோடிகளாக அன்றைய பெண்கள் இருந்தார்கள். ஒரு பெண் ரசூலுல்லாஹ்விடத்தில் வர்றாங்க, ஒரு கருப்பு நிற பெண், கொஞ்சம் கலர் கொஞ்சம் கருப்பா இருக்கக்கூடிய ஒரு பெண், யார் ரசூலுல்லாஹ், நான் வலிப்பு நோய் உடையவளாக இருக்கிறேன், எனக்கு வலிப்பு ஏற்படுற நேரத்தில் என்னுடைய ஆடைகள் எல்லாம் களையப்பட்டு போய்விடுகிறது, என்னுடைய ஆடைகள் அது வலிப்பு நோய் இருப்பதனால் அந்த ஆடை எல்லாம் கலைந்து விடுகிறது, எனவே என பதுவுல்லாஹி, எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், இந்த நோய் நீங்குவதற்காக என்னுடைய ஆடை களையாமல் இருப்பதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன் ஷைதி சபர்தி, பெண்ணே நீ பொறுமையாக இரு, வலக்கில் ஜன்னா, இதை நீ பொறுத்து கொண்டால் நோய் இருக்கிறது, இந்த நோயை நீ பொறுத்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கம் வேணும்னு சொன்னா பொறுத்துக்கள், இல்லை நோயை தாங்கிக் கொள்ள முடியவில்லையா உனக்காண்டி துஆ செய்யறேன் என்று சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சொர்க்கம் என்றால் பிரச்சனை இல்லை, சொர்க்கம் என்றால் நான் பொறுத்துக் கொள்கிறேன், ஆனால் என்னுடைய ஆடை கலைந்து விடுகிறது, சொர்க்கம் என்பது அதற்காக இதை பொறுத்துக் கொள்ளலாம், அதை பிரச்சனை பொறுத்துக் கொண்டதற்கு அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம், ஆனா ஆடைகள் களையப்பட்டு போய்விடுகிறது, எனக்காக துஆ செய்யுங்க, சொர்க்க இந்த நோயை குணமாக துஆ செய்ய வேணாம், என்னுடைய ஆடைகள் களையப்படாமல் இருப்பதற்காக
இந்த நோயே வந்தாலும் அந்த Dress கலண்டக்கூடாது, அது அடுத்தவங்களுடைய கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அதற்காக துவா செய்யுங்க ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களும் அவங்களுக்காண்டி துவா செஞ்சாங்க. இப்ப என்ன பார்க்கிறோம்? நம்முடைய ஆடையை களையப்பட்டால் எல்லோரும் பார்ப்பார்கள். நோயா இருந்தா கூட யாரும் பார்க்க கூடாது என்று அந்த பெண்கள் விரும்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நிலை? நம்ம மக்களுக்கு நோயும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நடு ரோட்ல அறகுறையா போகுது, பஸ்ல போக முடியல, வர முடியல. ஒழுக்கம் இல்லாத பெண்களாக அரைகுறை ஆடைகளோடு வீதியில உலா வரக்கூடியவர்களாக பார்க்கிறோம். பஸ்ல ரயில போக முடியுதா? ரயில வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஊருக்கு, ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு வடநாட்டு பொம்பளை உட்கார்ந்து இருக்கிறா. உட்கார்ந்து கணவனோட பேசிக்கொண்டே வருகிறாள். பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய மாறாப்பு கீழே விழுது. சேலையினுடைய அந்த முந்த அணை கீழே விழுந்தாச்சு. விழுந்தா எடுத்து தவறி விழுந்தது பிரச்சனை இல்லை, எடுத்தாது போனோம் இல்லையா? மாறாப்ப கீழே போட்டுட்டு வீராப்பா உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு கூச்சம் இல்லை, ஒரு வெக்கம். சுத்தி கூட ஆம்பளை நிக்கிறானே எங்க எண்ணம் இல்ல, அது பாட்டு கீழே கிடக்கு, அது பாட்டு உட்கார்ந்து போகிற நிலை. இப்ப எந்த அளவுக்கு ஒழுக்க உணர்வுகள் குறைந்து போய்விட்டதுன்னு பாருங்க. ஒழுக்கம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். சஹாபிய பெண்கள் எவ்வளவு ஒழுக்கத்தோடு இருந்தாங்க. இன்றைக்கு பார்த்தால் சமுதாய பெண்கள் அரைகுறை ஆடைகளோடு, இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் கூட வெளியில பார்க்கிற இடத்துல பயங்கரமா புர்கா போட்டு போறது. காலேஜுக்குள்ள நுழைந்த உடனே கலட்டி எரிஞ்சிருது. வாசல்ல போற வரைக்கும் பஸ் தான். காலேஜுக்குள்ள போற வரைக்கும் இத்தனைக்கும் கோ எஜுகேஷன் காலேஜா இருக்கும். போகும் பொழுது நம்ம பார்ப்போம், ஒரே ஹிஜாபை போட்டு மூடிக்கொண்டு போற மாதிரி தெரியும். ஆக இவள்ள இறையச்சி மிக்க பெண் என்று சொல்ல தோணும். அது எது வரைக்கும் தான்? காலேஜ் வாசல் வரைக்கும். காலேஜ் வாசல் வந்த உடனே புர்காவை கலட்டி எரிஞ்சிட்டு மற்ற பெண்களை போல, மற்ற சமுதாய பெண்களை போல அந்த ஹிஜாப் இல்லாமல் அந்த அந்நியர்களுக்கு முன்னால், அந்நிய மாணவர்களுக்கு முன்னால், அந்நிய ஆசிரியர்களுக்கு முன்னால் நம்முடைய பெண்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஒழுக்கத்தில் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறாங்க. அந்த பெண்கள் ஒழுக்கத்தில் எவ்வளவு மேலோங்கி இருந்தார்கள். இன்னும் ஒரு பெண் ரசூலுல்லாஹ் இடத்துல வர்றாங்க. சாபித் பின் கைஸ் என்று சொல்லப்படுற ஒரு நபித்தோழருடைய மனைவி. அவங்க வந்து யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே, லா அன்கிமு அலா சாபித்தின் அலா தீனின் வலா குலுக்கின். சாபித் பின் கைஸனுடைய கணவராக இருக்கிறார். அவருடைய விஷயத்தில், மார்க்க விஷயத்திலோ அல்லது நற்குண விஷயத்திலோ நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் நல்ல மனிதர். இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன், அதாவது இணை கற்பிப்பை அஞ்சுகிறேன், குப்புரை அஞ்சுகிறேன். நான் வந்து வழிதேவரி போய்விடுவேன். அவருக்கு பிடிக்கல. மனைவியாக இருக்கிறாங்க, கணவராகவும் இருக்கிறார், மார்க்கத்திலையும் சரியா இருக்கிறார், ஒழுங்காகவும் வச்சுக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு பிடிக்கல. பிடிக்காம இருக்கிற நேரத்தில் நான் தவறாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் யார சொல்லலாம், அவர் எனக்கு பிடிக்கல, அவரை குறை சொல்ல முடியாது, ஆனா எனக்கு பிடிக்கல என்று ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து முறையிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் அவர்கள், அவருக்கு நீ அவர் உனக்கு கொடுத்தாரு அந்த தோட்டம், அதை திருப்பி செலுத்துகிறாயா? மகராக கொடுத்திருக்கிறார். மகராக கொடுத்த தோட்டத்தை மறுபடியும் தர்றியா, ரிட்டர்ன் பண்றியான்னு கேட்கிறாங்க. அவங்க சரிங்கிறாங்க. உடனே அந்த தோட்டத்தை வாங்கி கொடுத்து விட்டு அவங்களுக்கு மத்தியில் அவங்க ரெண்டு பேரையும் பிரித்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் செயல் புகாரில் நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன பார்க்கிறோம்? ஒரு ஒழுக்கத்தை எவ்வளவு உயிருக்கு மேலாக மதித்தார்கள். நம்ம கணவர் பிடிக்காட்டி இவரோடு சேர்ந்து வாழ்ந்தோம்னு சொன்னா தப்பான வழிக்கு போய்விடலாம், ஒழுக்கம் தவறி போய்விடலாம், அது சமுதாயத்தில் பெரிய கேடா போயிடும், மறுமையில மிகப்பெரிய கேள்வியாக வரும் என்பதை கருத்தில் கொண்டு அவங்க தன்னுடைய கணவனை விட்டு தோட்டத்தை கொடுத்து, யாராவது போவாளா? யாராவது கணவனே பிடிக்காட்டி, நம்ம பெண்கள் இருப்பாங்க, கணவனே பிடிக்காட்டி பரவாயில்ல, கொஞ்சம் வசதியான இருக்கிறான், சாப்பாடு நல்லா போடுறான், நல்லா நகரட்டு வாங்கி தர்றான், புடவையா வாங்கி தர்றான், நம்ம பேர்ல பல சொத்துக்களை வாங்கி வச்சிருக்கிறான், பிடிக்காட்டாலும் அந்த சொத்து பத்துகளுக்காக அங்கே ஒட்டி கொண்டிருக்கிற எத்தனையோ பெண்களுக்கு மத்தியில் நாம வழிதவறி விடக் கூடாது என்பதற்காக அவராக கொடுத்த அந்த மகரை, அந்த தோட்டத்தை திருப்பி கொடுத்து விட்டு அவங்ககிட்ட உள்ள விவாகத்தை ரத்து செய்து போறாங்க என்று சொன்னால் ஒழுக்கத்தை அவர்கள் எந்த அளவுக்கு மதித்திருக்கிறார்கள் அதை பார்க்கிறோம். அதே போல அவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த நியாய உணர்வுகள், நேர்மையான உணர்வுகள் சஹாபிய பெண்கள் இடத்துல நிறைய இருந்திருக்கிறது. ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய ஒரு வதந்தி பரப்பப்படுது. என்ன வதந்தி என்று சொன்னால், அவங்க ஒரு போர்க்களத்துல பின்தங்கி விடப்படுறாங்க, எல்லாரும் போயிடுறாங்க, யாரும் அவங்களை கவனிக்கிற போயிடுறாங்க. கடைசியாக வந்து பார்ப்பதற்கு வந்த சஃப்வான் பின் முஅத்தல் என்கிற ஒரு நபித்தோழர், அவர் தன்னுடைய வாகனத்துல
அன்னை ஆயிஷா அவங்களை உட்கார வைத்து அழைத்து வருகிறார். வந்து உடனே விட்டாச்சு. என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த 2 பேருக்கு மத்தியில ஒரு தவறான உறவு இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு முனாஃபிக் என்ன செய்யறான், ஒரு ஃபித்னாவை கிளப்பி விடுறான். அவங்க மீது ஒரு அவதூறை அவன் பரப்புகிறான். அது எல்லா இடங்களையும் பரவ ஆரம்பிக்குது. அப்ப நபிகள் என்ன செய்வாங்க, எந்த உன்னை கேள்விப்பட்டு நம்ப மாட்டாங்க. அப்ப அதை பற்றி ரசூலுல்லாஹ் பலர்டையும் கருத்து கேட்கிறாங்க. கருத்து கேட்கிற நேரத்தில் அதாவது பரீரா என்ற ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பரீரா என்ற பெண்ணை யாரு விடுதலை செய்யறா? பரீரா என்ற பெண் ஒருத்தருக்கு அடிமையாக இருந்தார்கள். அன்னை ஆயிஷா அவங்க தான் அந்த பரீரா அவர்களை விடை கொடுத்து வாங்கி அவர்களை உரிமை விட்டார்கள். அந்த பரீரா அவர்கள்ட்ட போய் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கருத்து கேட்கிறாங்க. ஆயிஷா விஷயத்துல இப்படி ஒரு கருத்து வந்திருக்குது, அவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, அதை பற்றி நீ என்ன கருதுகிறாய் என்று பரீராவிடத்துல அவர்கள் கேட்டார்கள். பரீரா அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க. ஆயிஷாவுடைய விஷயத்துல குற்றம் சாட்டுவதாக இருந்தால் ஒரே ஒரு குற்றத்தை மட்டும் சொல்ல முடியும், வேற எதுவும் கிடையாது. அந்த ஒரு குற்றம் பெரிய குற்றம் இல்லை. அது என்ன குற்றம் தெரியுமா? ஆயிஷா என்ன செய்வாரு, சாப்பிடுவதற்காக மாவை கொண்டு மாவு குழைத்துக் கொண்டிருப்பார், மாவை பிசைந்து கொண்டிருப்பார். பிசைஞ்சு கொண்டிருக்கும் பொழுது சின்ன பிள்ளை அதையும் சொல்றாங்க. அந்த சொல்லக்கூடிய குற்றச்சாட்டும் கூட அவங்க தப்பு செய்திருக்க மாட்டாங்க என்ற அடிப்படையில் அமைந்திருக்கிறது. அவர்கள் மாவு குழைத்துக் கொண்டிருப்பார். குழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயிஷா அவர்கள் கண்ணாய் என்று தூங்கி விடுவார். அந்த நேரத்தில் பூனை ஏதாவது மிருகம் வந்து அந்த மாவை சாப்பிட்டு போயிடும். இந்த ஒரு விஷயத்துல கவனம் இல்லாம, ஒரு சாப்பாட்டை குழைச்சு ஒழுங்கா எடுத்து வைக்காம, ஒரு பக்குவம் இல்லாமல் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை வேண்டாம் சொல்ல முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர்கள் மீது சொல்லவே முடியாது என்று பரீரா அவங்க சொல்லிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி ஜைனப் அவர்கள் அவங்கள்ட்ட போய் கருத்து கேட்கிறாங்க. ஜைனப் அவங்க யாரு? அவங்க இந்த அன்னை ஆயிஷா அவர்களுக்கு சக்களத்தி. சக்களத்தினா தப்பா நினைக்க கூடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க சக்களத்தின் தப்பான அர்த்தம். சக்களத்தி என்று சொன்னால் அது சக கிளத்தி என்ற அர்த்தம். சக கிளத்தி என்றால் சம உரிமை உடையவள். அதாவது ஒரு கணவனுக்கு 2 மனைவி இருந்தால் இவ அவளுக்கு சக்களத்தி, அவள் இவளுக்கு சக்களத்தி. இவளுக்கு என்னவெல்லாம் உரிமை இருக்கிறதோ அதே உரிமை அவளுக்கும் இருக்கிறது, அவளுக்கு என்னவெல்லாம் உரிமை இருக்கிறதோ அதே உரிமை இவளுக்கும் இருக்கிறது என்று அதுக்கு அர்த்தம். நம்ம மக்கள் விளங்காம திட்டுறது, வாடியும் சக்களத்தின்னு அதை விளங்காம திட்டுறது. சம உரிமை உடையவளை வான்னு சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க. அப்ப அந்த வார்த்தையை மக்கள் சரியா விளங்கல, தப்பான வார்த்தை மாதிரி சமுதாயத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அது நல்ல வார்த்தை. அப்ப இந்த 2 பேரும் யார்? அன்னை ஆயிஷா அவர்களும் அன்னை ஜைனப் அவர்களும் சக்களத்தி முறையை சார்ந்தவங்க. அதிலும் பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மத்தியில 2 குரூப் இருந்தது. 2 குரூப்ல ஒரு டீமுக்கு ஹெட் யார் என்றால் அன்னை ஆயிஷா அவர்கள். அவங்களுடைய டீம்ல அன்னை சவுதா அவர்கள் இருந்தாங்க. அதே போல ஹப்ஸா உமருடைய மகள் ஹப்ஸா அவங்க இருந்தாங்க. அன்னை ஆயிஷா அவங்க. இதெல்லாம் ஒரு குரூப். இன்னொரு குரூப் யாருன்னு சொன்னா அது உம்மு சலமா. அந்த டீமுக்கு கேப்டன் யாரு? இந்த டீமுக்கு கேப்டன் ஆயிஷா. அந்த டீமுக்கு கேப்டன் யார் என்றால் உம்மு சலமா அவங்க. அவங்களுடைய டீம்ல ஜைனப் மற்ற பல மனைவிமார்கள் இருக்கிறாங்க. இந்த 2 குரூப்புக்கு மத்தியில சின்ன சின்ன சண்டைகள். சண்டைனா பெரிய யுத்தம்லாம் இல்ல. மனிதர் என்ற அடிப்படையில் பெண்களுக்கே உரிய சில தவறுகள் கூட இல்ல. அவங்களுக்கு மனிதர் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய சில கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் எப்படின்னு சொன்னா ஆப்போசிட் டீம் ஆயிஷா அவங்களுடைய டீமுக்கு எதிர் டீம்ல உள்ளவங்க யார்? ஜைனப் அவங்க. இந்த ஜைனப் அவர்கள்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் கருத்து கேட்கிறாங்க. ஜைனபே, யா ஜைனப், மா அலிம்தி மா ராயித்தி. ஆயிஷாவுடைய விஷயத்தில் நீ எதை அறிந்திருக்கிறாய், நீ என்ன கருதுகிறாய்? நம்ம பெண்கள் என்ன செய்வாங்க, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்காக காத்திருப்பார்கள். ஆகா, இந்த சான்ஸை விட்டோம்னு சொன்னா இவளை கலட்ட முடியாது. இவன் வந்து கேட்கிறானா, எனக்கு முதல்ல தெரியுங்க, அவ கண்ணை பார்க்கும் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவ சரியான பொம்பளை இல்ல, உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா, அவ மொழியே சரியில்லை, அவ பேச்சே சரியில்லை, அவ நடவடிக்கையே சரியில்லை, அவளை நீங்க அன்னைக்கே பேசாம நான் சொன்னேன் வேணான்னு சொன்னேன், நீங்க மீறி கட்டி கொண்டு கூட்டி வந்து வச்சீங்க, இங்க வர கூடிய கெடுத்து விட்டா என்று சொல்லி ஒரு சான்ஸ் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் அந்த தவறை செய்யாவிட்டாலும் அதை பயன்படுத்தி ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஜைனப் அவர்கள்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்டவுடன் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அஹ்மி சம்இ வ பஸரி, ஆயிஷா அவர்கள் மீது குறை சொல்வதை விட்டு என்னுடைய செவிகளையும் என்னுடைய பார்வையையும் நான் பாதுகாத்துக் கொள்வேன். மா அலிம்து அலைஹா இல்லா கைரா, ஆயிஷாவுடைய விஷயத்தில் நான் நல்லதை தவிர அறிந்ததே கிடையாது. அவள் ஒரு பரிசுத்தமான பெண், அவர் நல்ல பெண்,
அவர் மீது சந்தேகம் வேணாம், அவங்க குற்றஞ்சாட்டுற அளவுக்கு ஒன்றும் செய்யல. நான் அறிந்த வரையில் ஆயிஷா அவர்கள் சிறந்த பெண் தான், நல்ல பெண் தான், ஒழுக்கமுள்ள பெண் தான் என்று ரசூலுல்லாஹ்வுடைய சக்களத்தி, ஒரு சக்களத்தி இன்னொரு சக்களத்திக்கு சான்று தருவதாக இருந்தால் அப்ப அவர்களிடத்துல எவ்வளவு நேர்மை இருந்திருக்கிறது. இன்னைக்கு பார்த்தா ஒருத்தர் 2 கிலோமீட்டர் செத்தான். ரசூலுல்லாஹ் எப்படி வாழ முடிந்தது? இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நல்ல கணவரா வாழ முடிந்தாங்கன்னு சொன்னா அத்தனை மனைவிமார்களையும் வைத்து பராமரிக்க முடிந்தது என்றால் அவங்களுடைய மனைவிமார்கள் அவங்களுக்குள்ள அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா, சக்களத்தின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு ஆளுக்கு 2 மனைவி இருந்தா போதும், அவன் செத்தான். ஒரு ஆள் சொன்னாரு, என்ன சொல்றாரு, என்னுடைய முதல் பொண்டாட்டி நல்லவங்கிறத 2ஆவது கல்யாணம் பண்ணவன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அதற்கு நல்லவன் நினைச்சு கொண்டிருக்கிறார். 2ஆவது கல்யாணம் பண்ணாதான் அவ்வளவு சண்டைகள் இருக்கும், அவ்வளவு பிரச்சனைகள் அவங்களுக்கு மத்தியில கொண்டு வருவாங்க. இங்க என்ன பார்க்கிறோம், என்ன ஒரு இதா இருந்தாலும் நேர்மையாக அழகான வாய்ப்பு பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் சொல்லி இந்த ஆயிஷாவை கழிச்சு விட்டுலாம் அவங்க பார்க்கல. எதை தெரிந்ததோ உண்மையை பேசக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதே போல அன்னை ஆயிஷா அவர்களுக்கும் அந்த ஜைனப் அவங்களை பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க சொல்றாங்க, அதாவது லா அர இம்ராத்தன் கத்து மின் கைரின் மின் ஜைனப், ஜைனப் அவர்களை போல ஒரு நல்ல பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. எதிர என்று சொன்னால் அத்தக ஹதீசன் அத்தகாடில்லாஹி, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிற விஷயத்தில், அத்தக ஹதீசன் உண்மை பேசுகிற விஷயத்தில், அதே போல வாவுசர ரஹமி உறவுகளை பேணி வாழ்கின்ற விஷயத்தில், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில், அந்த தான தர்மங்களை செய்கின்ற விஷயத்தில் ஜைனப் அவர்களை போல சிறந்த ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. ஒரு மனைவியை பற்றி இன்னொரு மனைவி பாராட்டுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவியை பற்றி இன்னொரு அடுத்தடுத்த மனைவிகள் பாராட்டுவதாக இருந்தால் அப்ப அவர்களுக்கு மத்தியில் எவ்வளவு உண்மையும் நேர்மையும் நாணயமும் குடியிருந்திருக்கிறது பாருங்கள். அப்ப அந்த சஹாபியை பெண்கள் அவங்கள்ட்ட எவ்வளவு நேர்மை, நேர்மையில எப்படி கத்துக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வழியில் தான் அவங்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அப்ப ஒழுக்க வாழ்க்கையில எடுத்துக்கொண்டால் அவங்க பரிசுத்தமா நிற்கிறாங்க. உண்மையை பேசுவதில் நாணயமாக நடப்பதில் நாம் எடுத்துக்கொண்டால் அதில் அந்த சஹாபியை பெண்மணிகள் தனித்துவம் பெற்று விளங்குவதை பார்க்கிறோம். அதே போல இந்த மார்க்க விஷயங்கள்ல தன்னுடைய குடும்பத்தார்கள் மீது அக்கறை கொண்ட மக்களாக, அக்கறை கொண்ட பெண்களாக அன்றைய காலத்து பெண்கள் இருந்தார்கள். ஒரு பெண் உம்மு ஹக்கீம் என்கிற ஒரு பெண், இவங்க இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. எப்ப ஏற்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது ஃபத்ஹு மக்கா, நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட நேரத்தில் அங்கே உள்ள நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த உம்மு ஹக்கீம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இந்த உம்மு ஹக்கீம் யார் தெரியுமா? அபூஜஹலுடைய மருமகள். அபூஜஹல் என்பவன் இஸ்லாத்தினுடைய எதிரியில அவன் தான் நம்பர் 1. முஸ்லிம்களுடைய எதிரிகள் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் இடம் யாருக்கு? இந்த அபூஜஹலுக்கு தர முடியும். அந்த அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா, அந்த இக்ரிமாவினுடைய மனைவி தான் இந்த உம்மு ஹக்கீம். இந்த உம்மு ஹக்கீம் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த இக்ரிமா இஸ்லாத்துக்கு வரல. அபூஜஹலுடைய மருமகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள். அபூஜஹலுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்கல, இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்கல. அவர் யமனுக்கு ஓடி போயிடுறார். இங்க இருந்தா ஒண்ணு நம்மளை கொண்டு விடுவாங்க, இல்லன்னு வைங்க நம்மள முஸ்லீமா மாத்திடுவாங்க, நம்ம பழைய கொள்கைக்கு, நம்ம அப்பம் பாட்ட கொள்கைக்கு மாற்றம் செய்யணும்னு சொல்லி அவர் பயந்து கொண்டு எங்க போறாரு? யமனுக்கு ஓடி போயிடுறார். மனைவி விடல. மனைவி விடாம ஆளை இருத்தகல பயணம் செய்து புறப்பட்டார்கள். எங்க? கணவர் யமனுக்கு ஓடிவிட்டார். அங்கே போய் யமன்ல போய் அவருக்கு தாவா பண்ணி இஸ்லாத்துக்கு மாற்றி கூட்டு வந்துட்டாங்க. இந்த உம்மு ஹக்கீம் என்கிற பெண் முதல்ல கணவனை பகைத்துக் கொண்டு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அதே மிகப்பெரிய செயல், அதே மிகப்பெரிய போற்றத்தக்க ஒரு காரியம். அது மட்டும் இல்லாம அவர் ஓடி போயிடுறாரு யமனுக்கு. சரி தொலைஞ்சு போன ஆண்டு உடல யமனுக்கு போய் அங்கு கணவரை வைத்து அவருக்கு இந்த இஸ்லாமிய கருத்துக்களை எடுத்து சொல்லி அவரை இஸ்லாத்துக்கு மாற்றி மறுபடியும் மக்காவுக்கு அழைத்து வருகிறார்கள். இப்ப பாருங்க, கணவர் விஷயத்துல அவங்க எந்த அளவுக்கு பேணி நடந்தார்கள், குடும்பத்தின் மீது எவ்வளவு ஒரு அக்கறை அவர்களுக்கு இருந்தது. இன்னொரு பெண் உம்மு ஹாரிசா என்கிற பெண். உம்மு ஹாரிசா என்ற பெண், அவருடைய மகன் ஹாரிசா என்பவர் பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விடுகிறார். பத்ர் போர்க்களத்தில் அவர் குறிப்பிச்சு யாரும் தாக்கல, எங்க இருந்து தவறி வந்த ஒரு அம்பு தாக்குனதுல அந்த ஹாரிசா என்பவர் இறந்து போயிறார். அந்த ஹாரிசாவுடைய தாயார் உம்மு ஹாரிசா ரசூலுல்லாஹ்வை சந்தித்து, யார் ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் துஹத்திசுனி அன் ஹாரிசா, ஹாரிசாவை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னா, அவர் இறந்து விட்டார், இங்க இருந்தோ வந்த ஒரு அம்பு அவரை கொண்டு விட்டது. ஒருவேளை
அவர் சொர்க்கவாசியாக இருந்தால், இன்கான பில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சபர்து, நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன். அவக்கான கைர தாலிக், அல்லது வேற விதமாக சொர்க்கத்தில் இல்லை என்றால் நான் அழுகவாவது செய்வேன். அதான் சொர்க்கம் என்று சொன்னால் ஏன்னா நிம்மதி அடைவேன். சரி, நம்முடைய மகன் இறந்தால் அவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை விட்டிருக்கிறார், வீர மரணம் அடைந்திருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய மகன் சொர்க்கத்தில் இருப்பது எனக்கு ஒரு சந்தோஷமான செயல். அதை எண்ணி நான் பொறுமையாக இருந்து கொள்வேன். அவருக்கு அது கிடைக்கவில்லை என்றால் அவரை எண்ணி கவலைப்பட்டு அழுவதற்காவது எனக்கு முடியும். ஏதாவது சொல்லுங்க, அவரை பத்தி சொல்லாம இருக்காதீங்க, எதையாவது எனக்கு சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க. அப்ப நபி அல்லாஹ் சொன்னாங்க, இன்ன பில் ஜினானி பில் ஜன்னா, சொர்க்கத்திலே பல படித்தரங்கள் இருக்கிறது, சொர்க்கத்தில் பல படித்தரம் இருக்கிறது. இந்நபுனக்கி, உன்னுடைய மகன் இருக்கிறார், எங்க இருக்கிறார்? அசாபல் திருதௌசல் ஆலா, சொர்க்கத்திலே பல படித்தரம் உண்டு, அந்த படித்தரத்திலே சிறந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் உன்னுடைய மகன் இருப்பார் என்று நற்செய்தியை சொல்லி அவங்களை அனுப்பிடுறாங்க. இப்ப என்ன பார்க்கிறோம்? தன்னுடைய மகன் இறந்ததை பத்தி அவங்க கவலைப்படல. என் மகன் மௌத்தா போன பிரச்சனை இல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை விட்டு இருக்கிறார், அவர் சொர்க்கம் போறாரா அதை சொல்லுங்கள், எனக்கு அந்த ஒரு வார்த்தை போதும் என்று தன்னுடைய மகன் சொர்க்கத்தில் இருப்பதற்கு அவங்க எவ்வளவு ஆர்வப்பட்டாங்க. எந்த அளவுக்கு குடும்பத்தை பற்றிய ஒரு அக்கறை அவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு நமக்கெல்லாம் அந்த அக்கறை இல்லை. நம்ம மக்களை எடுத்துக்கொண்டால் இந்த குடும்பத்தாரை பற்றி அக்கறை சொல்லும் பொழுது அதோடு சில விஷயங்களை சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கிறது. குடும்பத்தை பற்றிய அக்கறை நம்ம மக்கள்கிட்ட பெருமளவு இல்லை. தன்னை பற்றி கவலைப்படுகிறோம், நம்மை பற்றி கவலைப்படுகிறோம், மார்க்க விஷயங்கள்ல நம்மாலான காரியங்களை செய்கிறோம். வீட்டில் என்ன செய்வதில்ல, இவருடைய பெரிய சிங்கமாக இருப்பார், ஏகத்துவத்தில் அப்படி தனித்துவம் பெற்று விளங்குவார். அவருடைய மனைவி தர்கால நிற்கும், அவங்க வீட்டில் அம்மா பார்த்தா அவங்க அங்கே நிற்பாங்க. அதாவது சொல்லலாம், எடுத்து சொல்லுகிற நேரத்தில் அவங்க மீறி நடந்தால் அது நமக்கு பொறுப்பு இல்லை, அது நமக்கு அந்த கவலையே இல்லை. நம்மளோட குடும்பத்தாரை பற்றிய அக்கறை நமக்கு வேணும். இப்ராஹிம் நபிக்கு அந்த அக்கறை இருந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்க. திருமறை குர்ஆனில் இந்த இப்ராஹிம் நபி செய்த பிரார்த்தனைகள், அவங்க செஞ்ச பிரார்த்தனைகள்ல எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. பெரும்பாலான பிரார்த்தனைகள்ல அவங்க குடும்பத்தின் மீது கொண்ட அக்கறை நமக்கு புலப்படுகிறது. பிரார்த்தனை செய்யறாங்க, இறைவா என்னையும் முகைம ஸலாத்தி மின் துர்ரியா, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் உன்னை தொடக்கூடிய மக்களாக ஆக்கிவிடு. யாராவது இன்றைக்கு கேட்டிருப்போம், யா அல்லாஹ் நான் நல்லா இருக்கணும், காசு பண்ண விஷயங்களை கேட்கிறோம். அல்லாஹ்விடத்துல கேட்பதுல எந்த ஒண்ணு குறைக்கிறதுல, யா அல்லாஹ் காசு பணங்களை கேட்கும் பொழுது எனக்கு பரக்கத்தா கொடு, சொந்த வாடகை வீட்டில் இருக்கிறேன் அதை சொந்த வீடு ஆக்கி கொடு, 2000 தான் அரபி சம்பளம் தர்றான், ஒரு 20,000 வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி ஏற்படுத்தி கொடு, சைக்கிள்ல போறேன் பைக் வாங்குறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடு என்று சொல்லி இந்த காசு பண விஷயங்களை மட்டும்தான் நம்ம சீரும் சிறப்புமாக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறோமே தவிர, யாரெல்லாம் என்னுடைய பையன் சொல்லாம இருக்கிறான், என்னுடைய தாயார் வழிகேட்டு இருக்கிறார், என்னுடைய சகோதர சகோதரிகள் மார்க்கத்தை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நேர்வழியை தா என்று நம்ம கேட்பதில்லை. இப்ராஹிம் நபி கேட்டார்கள், நபித்தோழியர்கள் அதை பற்றி கவலைப்பட்டாங்க. அதே போன்று பார்க்கிறோம் இப்ராஹிம் நபி செஞ்ச இன்னொரு பிரார்த்தனை, இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் வஜ்னுபுனி பனிய அந்நாபில் அஸ்னாம், இறைவா என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு நீ தடுத்து விடு. சிலைகளை நான் வணங்காம இருந்தா மட்டும் பத்தாது, என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நேர்வழி கிடைக்க வேண்டும். நான் எப்படி இருக்கிறேனோ அதே நேர்வழி, நான் எப்படி சிலையை வணங்காமல் இருக்கிறேனோ என்னுடைய பிள்ளைகளும் சிலையை வணங்காமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்கன்னு சொன்னால் குடும்பத்தை பற்றிய அக்கறை அவர்களுக்கு இருந்தது. அதே போல இந்த இப்ராஹிம் நபியுடைய பேரன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபிக்கு 2 மகன்கள், ஒன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை யார் என்பதெல்லாம் வரலாற்று விரிவாக சொல்லப்படவில்லை. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பாப்பா, அவங்க அந்த இஸ்மாயிலுடைய பரம்பரையில ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அதை மட்டும் சொல்லப்படுதே தவிர அந்த இஸ்ஹாக் இருக்கிறாங்க பாருங்க, இஸ்ஹாக்குடைய பிள்ளை யாக்கூப், யாக்கூப்புடைய பிள்ளை என்று நிறைய செய்யப்படுது, அந்த வம்சாவளி சொல்லப்படுது. அந்த இப்ராஹிம் நபியுடைய பேரன் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இதா ஹதர யாக்கூபல் மவுத், யாக்கூப் நபி அவர்களுக்கு மரண வேளை வந்த பொழுது, மரணம் நெருங்குது, அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைக்கிறாங்க. யாக்கூப் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தார்கள். இன்னைக்கு என்ன சொல்லுவான் உலகத்துல, மரண நேரத்தில் ஒருவன் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தால் என்ன சொல்லுவான்? எப்பா எவ்வளவு சொத்து இருக்கிறது, அதை ஒழுங்கா பிரிச்சுக்கங்க,
சண்டை போடாதீங்க, என்னுடைய மௌத்துக்கு பிறகு நிறைய பாத்தியா ஓதுங்க, என் பேர்ல மௌலு ஓதுங்க, என் கபூர்ல வந்து சந்தனம் பூசுங்க, நல்லெண்ணெய் பூசுங்க என்று சொல்லி என்ன செய்வாங்க, வசியத்து செய்வாங்க. தன்னுடைய மரணத்துக்கு பிறகு ஒழுங்கா தொழுங்கப்பா, ஒழுங்கா நோம்பு வைங்க, கொள்கையில உறுதியா இருங்க என்று யாரும் பேச மாட்டாங்க. யாக்கூப் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தார்கள். பிள்ளைகள் ஒரு சேர அங்க வந்து நிற்கிறார்கள். பிள்ளைகளை பார்த்து யாக்கூப் நபி கேட்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய சாபுதூன மிம்பாதி, என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? கேள்வி எங்க போயிருக்கு பாருங்க. அவர்களுக்கு சிந்தனை எங்கே சென்றது? காசு போன அது பிரச்சனை இல்லை, அவங்க வாழ்றது அது பெரிய முக்கியம் வாய்ந்த விஷயம் இல்லை. என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? நான் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா அல்லாஹ் வணங்கினீர்கள், ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டீர்கள், என் மௌத்துக்கு பிறகு மாறி போய்விட்டால் அது சரியில்லை, என்ன வணங்குவ சொல்லு என்று கேட்டார்கள். அவங்க சொன்னாங்க, நஅபுது இலாஹக வ இலாஹி ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக், நாங்கள் உங்களுடைய இறைவனான அல்லாஹ்வையும் உங்களுடைய தந்தையர்கள் இருந்தார்களே இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் அவர்களுடைய இறைவனான அல்லாஹ்வை தான் வணங்குவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? குடும்பத்தை பற்றிய அக்கறை அந்த நபிமார்களுக்கு இருந்தது, சஹாபி பெண்களுக்கு இருந்தது. கணவர் அங்கிருந்து ஓடுறாரு, யமனுக்கு ஓடுறாரு, விரட்டி போய் அவருக்கு தாவா பண்ணி மார்க்கத்துக்குள்ளே அழைத்து வரக்கூடிய பெண்களாக அந்த பெண்கள் இருந்தாங்க. இப்படி எல்லா வகையிலும் அந்த சஹாபியை பெண்கள் தலை சிறந்து விளங்குவதை பார்க்கிறோம். இன்னும் பாருங்க, இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிற விஷயங்கள்ல சில இடங்கள்ல பேசக்கூடாது நம்ம நினைப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட ஒரு தப்பை கண்டிப்பதற்காக சஹாபி பெண்கள் பேசியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி வந்து மார்க்கத்தை கேட்பாங்க, மாதவிடாயை பத்தி கேள்வி கேட்பாங்க. மாதவிடாயை பத்தி யாராவது ஒரு பெண் கேட்பாளா? கேட்பதற்கு தயங்குவாங்க. பெண்கள் பெண்கிட்ட கேட்பதற்கு தயங்குவாங்க. பெண்கள் ஒரு பெண்ணிட்ட கேட்பதற்கு அதை பத்தி யோசிப்பாங்க. ஆனால் அந்த பெண்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் நேர வந்து மாதவிடாயை பற்றி, அதை குளிப்பதை பற்றி எல்லாம் என்ன செய்வாங்க, கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. இப்ப என்ன தெரியுது? மார்க்கத்தில் ஒன்று தெரியணும்னா அவங்க அதை பார்த்தது இல்லை. அதுல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். என்ன சம்பவம் சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அவர்கள் இவங்க வீட்டுல இருக்கிற நேரத்துல இப்னு அப்பாஸ் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இந்த இப்னு அப்பாஸ் அவங்க யாருன்னு சொன்னா, மைமூனா அவர்களுடைய அக்கா யாருன்னு சொன்னா உம்முல் பதுல். மைமூனா அவர்களுடைய சகோதரி உம்முல் பதுல். அந்த உம்முல் பதுலுடைய மகன் தான் இப்னு அப்பாஸ், அதாவது சின்னம்மா. இப்னு அப்பாஸ் அவர்கள் தன்னுடைய சின்னம்மா வீட்டுக்கு வர்றாங்க. எப்படி வர்றாங்க அப்படின்னு சொன்னா, தலையெல்லாம் அழுக்கா, ஒழுங்கா தலை வாராம, ஒரு மாதிரி கண்டிஷன் சரியில்லாம வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப அன்னை மைமுனா அவர்கள் இப்னு அப்பாஸ் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, மாலக்க சைசு தாசுக், உன் தலைக்கு என்னாச்சு, ஏன் இப்படி தலைவிரி கோலமா ஒழுங்கா என்ன இல்லாம இருக்குது என்று கேட்ட உடனே இப்னு அப்பாஸ் அவங்க பதில் சொல்றாங்க, என்னுடைய மனைவி அம்மா இருக்கு, அவங்க கொஞ்சம் ஹைர் உள்ள பெண்ணா, அதாவது மாதவிடாயா இருக்கிறாங்க, அவங்க மாதவிடாய் பெண்ணா இருக்கிறதுனால அவங்க எனக்கு தலை வாரல என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இது யாரும் பிள்ளை பேச மாட்டாங்க. அப்ப மைமுனா அவங்க அவங்கள இப்னு அப்பாஸ் பார்த்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ஐனல் ஹைலத்து மினல் எது, எப்பா மாதவிடாய்க்கும் கைக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம கேட்போம்ல, அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கு என்ன சம்பந்தம்னு. ஒரு வேற ஒரு சமுதாயத்தில் உள்ளவன் அமாவாசை, அப்ப நீங்க கல்யாணம் வைக்கல அமாவாசை, எப்ப அப்துல் காதருக்கு அமாவாசை என்ன சம்பந்தம் கேட்போம் இல்லையா? அந்த செயல கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஐனல் ஹைலத்து மினல் எது, நியாயம் என்ன பேச்சா இது, என்ன பேச்சு இது? மாதவிடாய்க்கும் கைதான தலைவார போகுது, மாதவிடாய்க்கும் கைக்கும் என்ன சம்பந்தம்? யாரும் இன்னைக்கு பேச மாட்டாங்க. அதுவும் மகன்கிட்ட சின்னம்மான்னு சொன்னா அக்கா பையன் பத்தி யாராவது பேசுவாங்களா? பேசுவதற்கு சாத்தியம் இல்லை. ஆனா அவங்க என்ன பாக்குறாங்க, இது ஒரு மூட நம்பிக்கையா போயிருமோ, அதுக்கு சம்பந்தம் இல்ல. இப்ப அந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்து நம்ம ஊர்ல நிறைவேற்று, ஒரு மூட நம்பிக்கை நிறைவேற்றி விடக் கூடாது என்பதற்காக அக்கா மகன் பார்க்கல, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் என்று சொல்லிவிட்டு சில ஆதாரங்களை சொல்றாங்க. நாங்கள் மாதவிடாயாக இருக்கும் பொழுது தொழுகை விரிப்பு எடுத்து போடுவோம், ரசூலுல்லாஹ் அதிலே தொழுதிருக்கிறார்கள். நாங்கள் மாதவிடாயாக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எங்களுடைய மடியிலே படுத்து கிடப்பார்கள். மாதவிடாய் இருக்கிற நேரத்தில் எங்கள் மீது சாய்ந்து கொண்டு திருமுறை குர்ஆனை ஓதி இருக்கிறார்கள் என்றெல்லாம் என்ன சொல்றாங்க. மாதவிடாய் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எவ்வளவு நெருக்கமாக எங்களோடு இருந்தார்கள். என்னமா ஏப்பா தலைவாருன்னு சொன்னா, ஏன் மனைவிக்கு மாதவிடாய்ங்கிற சம்மந்தம் இல்லையே, அது தப்புன்னு சொல்லி ஐயா கண்டிக்கிறாங்க. அப்ப பாருங்க, மூட நம்பிக்கை என்று வந்து விட்டால் இதை பேசணும், இதை பேசக்கூடாது, அது இல்ல. மார்க்கத்தில் ஒன்று தப்பா வந்துவிடக் கூடாது என்பதற்காக எதையும் உடைச்சு மார்க்கத்தில் கண்டிக்கக்கூடிய பெண்களாக அன்றைய பெண்கள் இருந்திருக்கிறாங்க.
வரலாறுகளை எவ்வளவு சான்றுகள் சஹாபி பெண்கள் வாழ்க்கையில நாம் பார்த்தோம் என்றால் அவ்வளவு பரிசுத்தமாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க எல்லா விதங்கள்லையும். அதிலும் பாருங்கள், அவர்கள் தங்களுடைய கணவன்மார்களை படைக்களத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுப்பதற்காக. இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனை போர்க்களங்கள் நடந்தன, அத்தனை போர்க்களங்களிலும் ஆண்மகன்கள் சொல்ற கிளம்புற நேரத்தில் யாரு தடுப்பா? பெரும்பாலும் இன்னைக்கு எல்லாம் உலகத்துல ஒரு போர் நடக்குதுன்னு ஒரு பையன் வரமாட்டான். தடுப்பது யாரா இருப்பாங்க? ஏங்க எங்களை அனாதையை விட்டு போயிடாதீங்க, நான் என்ன சுமங்கலி அமங்கலி என்னமோ சொல்றானே, சுமங்கலியா வாழ ஆசைப்படுறேன், ஏன்னா உங்களுக்கு பிறகுதான் என் தாலி பாக்கியம் வேணும். மற்ற சமுதாயத்துல நம்ம என்ன கேட்பாங்க? கருகமணி பாக்கியம் வேணும்னு கேட்பாங்க. மற்ற சமுதாய பெண்கள் தாலி பாக்கியம் வேணும்னு சொன்னா எங்களுக்கு கருகமணி போட முடியாது, நீ மௌத்தா போயிட்டீங்கன்னா கலட்டுக்கன்றுவான், வெள்ளை சேலை கட்டணும், பிசினஸ் சேலை போட முடியாது, நகை போட முடியாது, விதவை பெண்ணுக்கு ஏன்டா எவ்வளவு நகை போடுறேன்னு சமுதாயத்தில் கேள்வி கேட்பாங்க என்று சொல்லி ஒரு போராட்டத்துக்கு நீ கிளம்ப முடியல. நம்முடைய சமுதாயத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு போறது கூட இங்க பெரிய ஆர்ப்பாட்டம் மட்டும் தான் வேற ஆர்ப்பாட்டத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. ஆர்ப்பாட்டம் போகும்பொழுது முதல்ல வீட்டில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், இதெல்லாம் தப்புன்னு சொல்லி மனைவிக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் நம்ம ஜமாத் ஆர்ப்பாட்டத்துக்கு வரக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள். அப்போ மார்க்கு சம்பந்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு கூட பெண்கள் தடுக்கிறாங்க. ஏன் அப்ப நீங்க என்ன ஒரே ஜமாத்தை கட்டிட்டு அழுவுங்க, இப்போ நாங்களாம் என்ன செய்யறது? நான் உங்களுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி தான். என்ன சொல்றது? நம்ம ஜமாத்த முத பொண்டாட்டியாம், ரெண்டாவது பொண்டாட்டி தான் நாங்க, உங்க முத பொண்டாட்டியை கட்டிட்டு ஜமாத்தை கட்டிட்டு அழுங்க என்று சொல்லி கணவன்மார்கள் நல்ல பாதைகளை சென்றால் கூட அதை தடுக்கக்கூடிய பெண்கள் இன்றைய சமுதாயத்தில் வாழ்றாங்க. நல்ல பெண்களும் உண்டு, இந்த மாதிரியும் இருக்கிறாங்க. அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபிய பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை, தங்களுடைய அண்ணன் தம்பிகளை, தங்களுடைய தகப்பன்மார்களை, தங்களுடைய பிள்ளைகளை போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். தெரியுமா? போர்க்களங்களுக்கு போற நேரத்தில் உயிர் போயிடலாம், அதாவது உறுப்புகளை இழந்து விடலாம், பெரிய காயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு விடலாம், கண் பார்வை இழந்து விடலாம், கேட்கிற தன்மை இழந்து விடலாம். அவ்வளவு எல்லாம் இருந்த போதும் கூட அல்லாஹ்வுடைய பாதையிலே நம்முடைய கணவர் போகிறார், அதை எண்ணி அவர்கள் சந்தோஷப்பட்டார்களே தவிர போயிடுவாங்களே என்ற கவலை அவங்களுக்கு இல்லை. ஆனா முன்னாடி நம்ம சொன்னோம், தன்னுடைய மகனை இழந்து விட்டார் அவருடைய பெண். ரசூலுல்லாஹ் அவர்கள் வர்றாங்க, போனது பிரச்சனை இல்லை, சொர்க்கத்தில் இருக்கிறாரா, நான் அதை பொருந்திக் கொள்கிறேன் என்று கேட்கிற அளவிற்கு மார்க்க விஷயங்களில் அதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய பெண்களாக, மார்க்க விஷயங்களில் குடும்பத்தாருக்கு ஒத்துழைக்கக்கூடிய பெண்களாக அன்றைய சமுதாய பெண்கள் இருந்தாங்க. பல பெண்கள், பல சஹாபிய பெண்கள் போர்க்களங்களில் வந்து கலந்து கொண்டார்கள். போர்க்களங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை ஆயிஷா அவர்கள், அதே போல உம்மு சுலைம் என்கிற ஒரு பெண், இவர்கள் எல்லாம் போர்க்களங்களில் வந்து கலந்து கொள்வார்கள். எப்படி கலந்து கொள்வது? சண்டை போட முடியாது, பெண்களால் வாழேந்தி போராட முடியவில்லை என்றாலும் காயம்பட்டவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, அவங்களை ஓரமாக எடுத்து வைப்பது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது என்று அனஸ் அறிவிக்கிறாங்க. உம்மு சுலைம் அவர்களுடைய மகன் அனஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, என்னுடைய தாய் உம்மு சுலைம் அவர்கள், அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா அவர்கள், இவர்கள் எல்லாம் போர்க்களங்களில் ஓடி ரொம்ப பயங்கரமா வேலை வைப்பாங்க, மக்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பாங்க, பரபரப்பாக காட்சியளிப்பாங்க என்று அவங்க சொல்லக்கூடிய அளவிற்கு போர்க்களங்களிலே கூட அந்த சமுதாய பெண்கள் களத்திலே இறங்கி போராடி இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அப்ப அவங்க உருவாக்குற சமுதாயத்தை பாருங்க. பெண்கள் என்பவங்க சமுதாயத்தில் பெரும்பாலும் அவங்க மாற்றமாத்தான் நடக்கிறாங்க. ஒரு தர்கான்னு வைங்க, தர்கா நம்பிக்கையில ஆண்களை பாருங்க, பெண்களை பாருங்க. ஆண்களும் தர்காவுக்கு போறான், பெண்களும் தர்காவுக்கு போறாங்க. யாரு அதிகமா இருப்பா? யாருக்கு பக்தி அதிகமா இருக்கும்? தர்கான்னு சொன்னா ஆம்பளை வாசல் வந்துருவான், இதுதான் போய் முட்டுறது, கபரை போய் மோதுறது, கபூர்ல போய் மண்டையை வச்சு தேய்க்கிறது, அங்கே உள்ள பனி உள்ள எண்ணெய் எடுத்து குடிக்கிறது, அதை எடுத்து நெத்தியில தேய்க்கிறது, அதுல கொஞ்சம் அழிட்டு வர்றது. இங்கிருந்து மக்காவுக்கு போடணுங்க, ஆம்பளை ஒழுங்கா போயிட்டு வந்துருவான், அங்கே உள்ள மண்ணை ஆட்டையை போட்டு வர்றது. எங்க இருந்து? மதினாவுக்கு போனியா, மண் எடுத்து வந்தியாமா? மதினாவுக்கு போறது, ஹஜ்ஜுக்கு போறோம், அங்கே சொல்றது நன்மை கிடைக்கும் கேட்பாங்க. வந்த உடனே பெண்கள் என்ன செய்யறது? மதினாவுக்கு போனியா, மண்ணிலிட்டு வந்தியா, அது அதில் போய் சப்பளம் இங்கே நேர்ச்ச மாதிரி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தபுர் கொடுக்குற மாதிரி அங்கேயே கொடுத்து அதை வாங்கி பாட்டில போட்டு வைக்கக்கூடிய பெண்கள். அப்ப இன்றைக்கு சமுதாயத்துல ஆண்களை விட பெரும்பாலும் பெண்கள் கொஞ்சம் மட்டமா தான் இருக்கிறாங்க மூட நம்பிக்கைகள்ல. இந்த மூட நம்பிக்கைன்னு சொன்னா அது பெண்கள்கிட்ட கையை அரிக்காதவாப்பா, என்ன வரும்? கையை அரிச்ச காசு வரும்பாங்க. கையை அரிச்சோம்னு சொன்னா பையன் கையை அரிக்கிறான், காசு வர போகுது. இப்ப யாரு பிச்சைக்காரன் கோடீஸ்வரனா இருக்கணும்? யாரு மெண்டல்? அவன் கை குளிக்காம இருந்து அழுக்கல சொறியறான், அப்ப அவன கிளிங்களுக்கு மேல இருக்கணும். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள், இந்த மாதிரி எல்லாம் பெண்கள்கிட்ட நிறைந்திருக்கிறது.
ஆண்களை விட பெண்கள் ஒரு வகையில இந்த விஷயங்கள்ல தாழ்வாக இருந்தாலும் அன்றைய பெண்கள் அப்படி இல்லை. சஹாபிய பெண்கள் அவ்வளவு பரிசுத்தமாக மார்க்க விஷயங்களை எடுத்துக்கொண்டால் அவர்களை அடிக்க முடியவில்லை. ஒழுக்க விஷயங்களை எடுத்துக்கொண்டால் அவங்க பரிசுத்தமாக வாழ்றாங்க. குடும்ப விஷயங்கள்ல அக்கறை எடுத்துக்கொண்டார்கள். குடும்ப வேலைகளை ஒழுங்கா செஞ்சாங்க. தன்னுடைய கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள். இப்படி எல்லா வகையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த அன்றைய பெண்கள் நபியெல்லாம் காட்டி தந்த வழி அடிப்படையில் பரிசுத்தமான அடிப்படையில் தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். அதை நாம் அறிந்து கொண்டு அந்த அடிப்படையில் அவங்ககிட்ட இருந்த உறுதி, அவங்ககிட்ட இருந்த ஒழுக்கம், அவங்ககிட்ட இருந்த நல்ல பண்புகளை நாமும் அறிந்து நம்முடைய வீட்டில் உள்ள பெண்களுக்கும் இந்த சம்பவங்களை எடுத்து சொல்லி இப்படி பாரு எப்படி இருக்கிற அவங்க எப்படி இருந்தாங்க என்ற சம்பவத்தை எல்லாம் எடுத்து காட்டி அவங்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிருதவானா அனில் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அதாவது பாங்கு சொல்லும் பொழுது நாம படுத்துக்கொண்டு இருந்தால் எழுந்து அமர வேண்டுமா? இது பெண்கள் தான் கிளம்பிருப்பாங்க இந்த மாதிரி கேள்விகளை. சரி, ஆரம்பத்தை கிளப்புறது பூரா அவங்கள தான் இருக்குது. அதாவது படுத்து கிடக்கிறார் ஒரு ஆளு, பாங்கு சொல்ற நேரத்தில் எந்திரிக்கணுமா? சும்மா படுத்திருக்கிறோம் பிரச்சனை இல்லை. பாங்கு சொல்லும் பொழுது அந்த பாங்குக்கு மரியாதை என்று சொல்லி ஒரு தவறான நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறது. பாங்கு சொல்லும் பொழுது அதுக்கு பதில் சொல்லணும். அல்லாஹ் அக்பர்னு சொன்னா நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அதுதான் பாங்குக்கு உள்ள மரியாதை. பாங்குக்கு உள்ள ரெஸ்பான்ஸ் என்ன வாசகங்கள் சொல்லப்படுகிறதோ அதுக்கு பதில் சொல்வது. சொல்ல முடித்த பிறகு ஸலவாத்து சொல்வது. ஸலவாத்து சொன்ன பிறகு அதுக்குரிய துவா, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாமா வஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வசீலா வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்தா என்கிற ஒரு துவா. இதை சேர்த்து செய்ய வேண்டுமே தவிர இதான் பாங்குக்கு சொல்லப்பட்ட விஷயம். நம்ம என்ன செய்யறது? பாங்குக்கு இருந்தால் தூங்கக்கூடாது, பாங்கு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடாது இங்கே இருக்கக்கூடாதுன்னு நிறைய மூட நம்பிக்கையில சொல்லி இருக்கிறாங்க. அது மார்க்கத்தில் சட்டம் கிடையாது. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை இரண்டாவது நாம் இப்படி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. சொன்னதை மட்டும் கேட்டா போதும். வாங்கன்னு சொன்னா சொல்லுங்க, அது மட்டும் தான். படுத்திருக்கலாமா, உட்கார்ந்து இருக்கலாமா, சம்பளம் போட்டு உட்கார்ந்து இருக்கலாமா, சேர்ல உட்கார்ந்து இருக்கலாமா என்றெல்லாம் நம்ம என்ன தேவையில்லை, சந்தேகம் உள்ள தேவையில்லை. அது மார்க்கத்தில் ஒரு நிபந்தனையும் இல்லை. வாங்க சொல்லும் பொழுது ரிட்டர்ன் அதுக்கு ரிப்ளை தானே தவிர படுக்க கூடாது என்கிற சட்டமெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. படுத்துக்கொண்டு கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இரண்டாவது கேள்வி, வாங்க சொல்லி முடித்தவுடன் துவா சொல்லிய பிறகு நம்முடைய மனதில் உள்ள நியத்தை துவாவோடு சேர்த்து செய்யலாமா? அது நம்முடைய பாங்கு சொன்ன உடனே அந்த ஸலவாத் துவா ஓதிடுறோம். துவா ஓதிய பிறகு நமக்கு சில எண்ணங்கள் அல்லாஹ்ட கேட்கலான்னு இருக்குது, நம்முடைய தேவைகள் இருக்குது, அதை சேர்த்து கேட்கலாமா என்ற ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது பாங்கு துவாவுக்கு சொல்லப்படலை. அது எங்க சொல்லப்படுதுன்னு சொன்னா சஜ்ஜால துவா செய்யலாம். இபாதத் அதாவது பொதுவா செய்யலான்னு இருக்குது. பொதுவாக மனிதனுடைய தேவையை எப்பையும் எந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட கேட்கலாம். இபாதத்தோடு சேர்த்து சொல்வதாக இருந்தால் சஜ்ஜாவில் கேட்கலாம். ஒருவன் சஜ்ஜாவில் இருக்கும் பொழுது அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான நிலை, அதனால செய்யலாம், அதிகமாக துவா செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் அத்தஹியாத்தினுடைய அமர்வுல சலாம் கொடுப்போமே நம்ம, அந்த அமர்வுல உட்கார்ந்து அந்த துவால ஓதிய பிறகு ஸலவாத் ஓதிய பிறகு கடைசி துவா ஓதி முடிப்போம். துவா ஓதிட்டு சலாம் கொடுக்காமல் நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய துவாக்கள் நம்முடைய தேவைகள் என்ன செய்யலாம் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு சலாம் கொடுத்து முடிக்கலாம். இந்த ரெண்டு தான் துவாக்களை சொல்வதற்கு சொல்லப்பட்ட வணக்கமே தவிர மற்ற நோன்பு இந்த பாங்களுடைய துவாவுக்கு பிறகெல்லாம் சேர்க்கணுங்கிற சட்டம் மார்க்கத்தில் இல்லை. பொதுவாக கேட்கலாம், பொதுவாக எந்த நேரத்தையும் கேட்கலாம். இந்த இபாதத்தோடு சேர்க்க முடியாது. அது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு? சஜதாவிற்கும் அந்த அத்தையாத்துக்கும் மட்டும்தான். அதனால பாங்குக்கு துவாக்கு பிறகு சேர்த்து கேட்கணுங்கிற எந்த ஆதாரமும் கிடையாது. அதனால அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது. மூன்றாவது கேள்வி, அசர் தொழுகைக்கும் மகரிப் தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நஃபீலான தொழுகைகளை தொழலாமா? அசர் தொழுகை தொழுது முடிச்சாச்சு, தொழுது முடித்துட்டு மகரிப் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. இந்த இன்பிட்வீன் கேப்ல நஃபீலான வழக்குகள் சொல்லலாமா என்று கேட்கிறாங்க. நஃபீலான வழக்குகள் தொழக்கூடாது என்ற ஒரு வகையில் ஹதீஸ் எப்படி சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுபுஹுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் ரசூலுல்லாஹ் வந்து தொழுவதை தடுத்தாங்க. சுபுஹ் தொழுகைக்கு பிறகும் அசருக்கு பிறகும் தொழுவதை ரசூலுல்லாஹ் தடுத்ததாக செயல் புகாரியில 581 என் புகாரில வந்து 581ல அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு செய்தி எப்படி வருதுன்னு சொன்னா தொழுத ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவதாக ஒரு ஹதீஸ் வருது. அப்ப ஒரு பெண்ணு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க, யா ரசூலுல்லாஹ் அசருக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவீங்களான்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் அளிக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னா
லுகருக்கு பின்னாடி 2 ரக்காத் தொழுக காத்திருந்தேன். அப்ப ஒரு குலத்தார்கள் ஏதோ சில மக்கள் என்கிட்ட வந்தாங்க, தவறி போயிடுச்சு, விட்டு தொழுகிறேன். இப்ப அசருக்கு பிறகு நதியில தொழுல அவங்க தொழக்கூடாது என்று செய்தி வருது, தொழுதான் ஒரு ஹதீஸ் வருது. ஒரு 2 நிமிஷம் சேர்த்து பார்க்கிறோம். சேர்த்து பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் தொழுவது உண்மை. அது என்ன தொழுகை என்றால் லுகருடைய பின் சுன்னத்து தொழல, லுகருடைய பின் சுன்னத்து தவறி போய் விட்டது. அதை பாக்கி வைக்காம சொல்ல செய்றாங்க, அசருக்கு பிறகு தொழுது அதை முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப என்ன முடிவுக்கு வர்றோம்னு சொன்னா, இந்த மாதிரி சுன்னத்துகள் லுகருடைய முன் சுன்னத்தோ பின் சுன்னத்தோ சுன்னத்தான தொழுகைகளாக இருந்தால் அதை தொழுவலாம். அது இல்லாத நபீர்கள் தொழக்கூடாது. 2 சேர்த்து முடிவுக்கு வருதா? தொழக்கூடாது ஒரு ஹதீஸ் வருது, தொழலாம் என்ற ஒரு ஹதீஸ் வருது. தொழுத தொழுகை என்ன தொழுகை என்று எடுத்து பார்க்கும் பொழுது அது விடுபட்ட சுன்னத்து. அப்ப என்ன முடிவுக்கு வர்றோம்? அசர தொழுகைக்கு பிறகு விடுபட்ட சுன்னத்தாக இருந்தால் அதை நடைமுறைப்படுத்தலாம், ஆனால் நபீர்கள் செய்யக்கூடாது, தொழக்கூடாது என்ற முடிவுக்கு வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த செய்தியை கொண்ட புகாரில் 1233 அந்த பெண்ணு போய் கேள்வி வைக்கிற சம்பவம் செயல் புகாரில் 1233 நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதான் அதுக்குரிய விடை. அஸ்ஸலாமு அலைக்கும்.